அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் சத்தமாக ஒருவர் வாசிக்கலாம். இந்த கொர்நேலியு என்பவர் யார்? அவர் ஒரு யூதன் அல்ல, அவர் ஒரு புறஜாதியாயிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டவர், ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, அவர் இத்தாலியா என்கின்ற ஒரு பெரிய பட்டாளத்தினுடைய 100 பேருக்கு ஒரு தலைவனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தவர். 100க்கு அதிபதி, 100 பட்டாளத்து ஒரு குழுவிற்கு அவர் ஒரு அதிபதியாக, ஒரு தலைவராக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். அவருடைய காரியங்களை இன்றைக்கு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்மை கொஞ்சம் பரிசோதித்து, நாம் இந்த கொர்நேலியு போல கர்த்தருக்குள்ளே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கொர்நேலியு போல நாம் ஆண்டவருக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்போடு நாம் காணப்படுகிறோமா, இந்த கொர்நேலியுக்கு இருந்த அந்த குணாதிசயங்கள் அது நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அது ஆசீர்வாதம் பிரயோஜனமாக இருக்கும். நாம் 3 காரியங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது, நான் ஆண்டவருக்குள்ளே சபைக்கு போகிறேன் அப்படி என்று சொன்னால், நான் சபைக்கு போகிற ஒரு மனிதனாக இருந்தால் என்னிடத்தில் காணப்பட வேண்டிய அடையாளம் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவர்கள் வேதாகமத்தை கையில் ஏந்தி கொண்டு, வெள்ளை உடைகளை போட்டுக்கொண்டு, யாரிடத்திலும் பேசாமல், கடுக்கடு என்று முகத்தை வைத்துக்கொண்டு, மிகுந்த துணி வெள்ளையாய் இருப்பதைப் போலவே அவர்கள் மனதிலே நினைத்து கொண்டு சபையிலே வந்து ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, இது அவங்களுடைய அடையாளம். இன்னைக்கு பார்க்குறவங்களெல்லாம் நம்மளை பார்க்கும்போது செய்வாங்க, அவங்க கிறிஸ்டினுங்க பாருங்கள் சபைக்கு போயிட்டு வராங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கைகளெல்லாம் பைபிளெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு அடையாளத்தை நாம் பார்க்குறோம். இது ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம் மாதிரி, இன்னொரு பக்கம் மிக முக்கியமான அடையாளம் இருக்குது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு காணப்பட வேண்டிய அடையாளம் அது என்னென்றால், இந்த கொர்நேலியு வாழ்க்கையில் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். கொர்நேலியு எப்படி இருந்தார்? அவர் தேவன் மேலே பயபக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாக இருந்தார். தேவ பக்தியும் தேவனுக்கு பயமும் உள்ள கொர்நேலியு, அவர் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆமென். அப்போ கவனிக்கிறீங்களா? அப்போ கொர்நேலியு தன்னுடைய வீட்டாரோடு தேவனை ஆராதித்திருக்கிறார். தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவராக காணப்பட அவர் விரும்புகிறார். தன் வீட்டாரோடு கூட அவர் ஆலயத்துக்கு வரணும், வீட்டாரோடு ஆராதிக்கணும், வீட்டாரோடு ஜெபிக்கணும், வீட்டாரோடு தேவனை மகிமைப்படுத்தணும், வீட்டாரோடு கலந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கணும் என்கின்ற அந்த உணர்வுடைய கொர்நேலியுவா காணப்பட்டார். முதலாவது காரியம் என்ன? கொர்நேலியு தன் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். தன் குடும்பம் முழுவதும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். குடும்பமாய் தேவனுக்கு கீழ்ப்படிகளாக இருந்தார்கள். குடும்பமாய் சர்ச்சுக்கு வந்தாங்க, குடும்பமா ஜெபம் பண்ணாங்க, குடும்பமா ஆராதனை பண்ணாங்க. அது கொர்நேலியுவினுடைய மிகுந்த ஒரு பண்பாக காணப்பட்டது. என் பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரணும், என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைங்க ஆலயத்தில் வேதத்தை எடுத்துட்டு வாசிக்கணும், என் பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சரீரத்தில் தேவனை பலி செலுத்தி ஆராதித்து என் பிள்ளைங்க தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எத்தனை பேர் பெற்றோருக்கு நமக்கு ஆசை இருக்கு?
என் பிள்ளைங்க அப்படி செய்யணும், என் பிள்ளைங்க சபைக்கு வரணும், ஆராதிக்கணும், கர்த்தருக்குள்ள அவங்க வளரணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆர்வம் இன்னைக்கு திருச்சபைகளில் இல்லாததுனால தான் பிள்ளைகள் இன்றைக்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார். சகோதரியே, உன் பிள்ளை சீர்கெட்டு போகிறான் என்றால் அதற்கு ஒரு பகுதி காரணம் நீங்க தான், பெற்றோர்கள். இன்னைக்கு பெற்றோர்கள், எத்தனை பெற்றோர்களுக்கு என் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நான் சபைக்கு போய் தேவனை ஆராதிக்கிறேங்கிற உணர்வு இருக்கிறது. இன்னொரு வகையில் சொன்னால் ஆண்டவர் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்னார். எதுக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாரு? சாப்பிட்றதுக்கும் போட்டுக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் கவலைப்படாதன்னாரு. ஆண்டவர் எதுக்கு கவலைப்பட வேண்டாம்னாரோ அதுதான் நம்மளுடைய முழு கவலை. ஆமாவா இல்லையா? மத்தேயுல படிச்சல்ல ஒரு டைம், கவலைப்படாமல் இருங்கள், நீ கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னொரு பக்கம் பவுல் சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளை விட என் ஜனங்கள் சபைகளை குறித்து எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறதுன்னு சொல்றார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு, ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு கர்த்தருக்குரிய காரியத்தில் கவலை இருக்கணும். என் பிள்ளை சபைக்கு வரலங்கிற கவலை, என் பிள்ளை ஆராதிக்கலங்கிற கவலை, அவன் என்ன ரட்சிக்கப்படலையே, என் புருஷனை ரட்சிக்கப்படலையே, என்னுடைய சகோதர சகோதரிகள் இன்னும் தேவனுடைய அன்பில் வரலையே அப்படிங்கிற கவலை, அந்த 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 கவலை விசுவாசிக்கு இருக்கணும். கொர்நேலியு குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தார் என்றால் அவர்கள் குடும்பத்தோடு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். குடும்பமாய் ஆண்டவரை ஆராதித்தார்கள், குடும்பமாய் சபைக்கு வந்தார்கள், குடும்பமாய் ஊழியம் செய்தார்கள், குடும்பமாய் கொடுத்தார்கள், குடும்பமாய் சேவை செய்தார்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, நானும் என் குடும்பமும் என்றால் தேவனுக்கு என்ன செய்வோம்? சேவை செய்வோம். இந்த உணர்வு இன்னைக்கு நம்மளே எத்தனை பேருக்கு இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டவங்க கூட சபைக்கு வரமாட்டான், ஒழுங்கா வர்றதில்லை. பைபிளில் சொல்லியிருக்குது. எத்தனையோ சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னார், அப்பா அம்மா சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்குறதில்ல, வேலை பாருன்னுறாங்க. பாஸ்டர் பேச்சு கேட்குறதில்ல, அப்பா அம்மா பேச்சை கேட்குறவங்க அது பாஸ்டர் பேச்சு எங்கே கேட்க போகிறாங்க? அதை குறித்து தான் சாலமோன் அவர் பட்டு அடி வாங்கி சொல்கிறாரு, நான் என் பெரியவங்க சொன்னாங்க கேட்கல, என் போதகர் சொன்னாங்க நாங்கள் கேட்கல. இருக்கா? படிச்சிருக்கீங்களா? என்று ஒரு நாள் என்ன செய்வேன் நான்? முறையிடுவாய். ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவப்பா, நீ ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ. இன்றைக்கி நிறையா பேரண்ட்ஸுக்கு என்ன தெரியுமா? என் பிள்ளை, என் பையன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்ல வருமானம் இருக்குது, வீடு காடு தோட்டம் பங்களா காரு எல்லாமே இருக்குது, அவங்க வசதி இல்லாமல் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆண்டவருக்குள்ளே வந்து தான் இருக்கணும்னு என்ன கிடக்குது? சபைக்கு போய் ஆகணும், ஆண்டவரை தேடி ஆகணும், என்ன இருக்குது? நல்லா இருக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை சேட்டம் பண்ணி சொன்னாங்கடா, என் பையன் அங்கே வேலையில் இருக்காங்க, பெரிய சம்பளம் வாங்குறாங்க, இப்படி வீடு கட்டிட்டாங்க, அது பண்ணா பெருமையாக பேசுவாங்க. சர்ச்சுக்கு போகிறானா அதை பற்றி மட்டும் பேசுகிறாரு. அவன் வாழ்க்கை ஜீரோ. உன் காடு, உன் வீடு இதெல்லாம் என்ன? ஜீரோ. நீ நரகத்துக்கு, நீ பாதாளத்திற்கு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை சந்திக்க முடியாது. நீ ஐஸ்வர்யவான போல நீ நரகத்தில் வேதனைப்படுவ. இங்கே காசு பணம் இருந்தாலும் அங்கே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? அப்போ முதல்ல என்ன? கொர்நேலியுவினுடைய சத்தியம் நமக்கு, கொர்நேலியுடைய குணாதிசயம் முதல் என்னன்னா, அவங்க குடும்பமாய் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாங்க. ஆமென். குடும்பமாய் கடவுளுக்கு பணி செய்கிறோம், குடும்பமாய் தேவனுக்கு பயந்தவர்களாக, குடும்பமாய் தேவனுக்கு பயந்தவன் என்ன அர்த்தம்? குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும், குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஜெபத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆராதனைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ எப்போ எங்கே போனாலும் ஆண்டவரை அவர்கள் குடும்பமாய் தேடினார்கள், குடும்பமாக தேடி வந்தாங்க, குடும்பமாக போனாங்க. ஆமென். ஏமா பிள்ளைய கூட்டிகிட்டு வரல, நாளைக்கு பரிச்சு இருக்குது பாஸ்டர், அதனால இன்றைக்கி படிச்சுட்டுருன்னு விட்டுட்டு வந்திருக்கிறேன் பாஸ்டர். நாளைக்கு உன் பிள்ளை என்ன பரிச்சு எழுத போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உலகத்தான் 1000 ஆலோசனை சொல்லி கொடுப்பான். உலகத்தனோட ஆலோசனை எல்லாமே ஒன்றுமில்லை, வேத ஆலோசனை தான் நிரந்தரம். அவன் மனுஷனை பற்றி படித்தவன், ஆனால் மனுஷனை இவர் படைச்சவர். மனுஷனை படைச்சவருக்கு மனுஷனை பற்றி எல்லாம் தெரியுமா? மனுஷனை பற்றி படித்தவனுக்கு எல்லாம் தெரியுமா? அவன் ஆல்டர்னேட்டிவ் மட்டும் தான் பண்ண முடியும். இவர் ஒன்று பிடுங்கிட்டு இன்னொன்று புதுசு சொருவிடுவார். தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தார். தன் வீட்டாரோடு, தன் வீட்டு ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்து ஆராதித்தார்கள், தேவனுக்கு பயந்து துதித்தார்கள், தேவன் மேல் பயம் உள்ளவர்களாக இருந்தார்கள், தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள்.
அருமையானவர்களே, சபை என்பது ஒவ்வொருத்தர் ஏதோ ஒருத்தர் வருது, வீட்டுக்கு ஒருத்தர், ஏதோ ஊருக்கு ஒருத்தர், கிராமத்துக்கு ஒருத்தர் இல்லைங்க. குடும்பத்தோடு கூட தேவனை நம்ம ஆராதிக்கணும், குடும்பத்தோடு ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்கு ஜனங்கள் பேசுகிறது எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு எதில் திருப்தி தெரியுமா? சபைக்கு வர்றதுல திருப்தியை விட வெளியில் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறதுனால சபைக்கு வராட்டி கூட என்னங்க அவங்க தான் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, அப்படி ஒரு திருப்தி இன்னைக்கு பேரண்ட்ஸுகளுக்கு இருக்கிறது. ஆமே, இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஒன்றுக்குமே கர்த்தருடைய காரியத்தில் உதவாது. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த. ஆனால் இந்த பூமிக்கு எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் நாம் குடும்பமாய் தேவனை ஆராதிப்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். குடும்பமாக ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அந்த பாரம் இருக்கணும், அந்த கவலை இருக்கணும், அந்த ஏக்கம் இருக்கணும். இன்னும் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஒழுங்காக வரல, என் கணவன் ரட்சிக்கப்படுறாரு, இல்லை ரட்சிக்கப்பட்டு ஒழுங்காக வரல, என் பிள்ளைகள், என் மகன், என் மகள், என் சகோதரன், என் சகோதரி குடும்பமாக வரலையே. ஆண்டவரே, நாம் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சொத்து என்னென்றால் அது ஆண்டவருக்குள்ளே உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்துவது. வீட்டார் அனைவரும் ரட்சிக்க கொண்டு வர வேண்டும். இப்போ கொர்நேலியை போல நாம் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க போகணும், செபிக்க போகணும், சபைக்கு போகணும், ரட்சிக்கப்படணும் என்பது மிக அவசியம். ஆமென். அல்லேலூயா. அப்போ குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னா மனசு என்ன செய்யணும்? பதைக்கணும். பதைச்சுதான் ஆபிரகாமுக்கு ஐயோ, அவன் அதுதான் மீட்பு, அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றுறதுக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டில் கந்தகமும் அக்னியும் இறங்கி அந்த தேசத்தை அழிச்சுது. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து ஆண்டவரிடத்தில் காப்பாற்றுறதுக்கு யார் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு? ஆபிரகாம். ஐயோ, ஏன் ஜெபம் பண்ணுறாரு? ஐயோ, என் குடும்பம் அங்கே இருக்குது, என் குடும்பம் அந்த அக்னியில் போயிடக்கூடாது. அது மாதிரி தான் நான் என் குடும்பம் நியாய தீர்ப்புக்கு போயிடக்கூடாது, அக்னி கடலுக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த 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 பதபதிப்பு இருக்கணும், அந்த 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 ஏக்கம் இருக்கணும். நீங்கள் உலகத்து பிறையான ஆசீர்வாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ரட்சிப்பு என்கின்ற மிகப்பெரிய சொத்தை நாம் சபை முதலாவது சம்பாதிக்கணும். ஒரு லட்சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரெண்டாவது காரியம் என்ன? சீக்கிரம் வாசிப்போம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வேண்டும். ஆமென். ரெண்டாவது காரியம் என்னங்க? அவர் எப்படி பண்ணுறார்? தர்ம பிரபா இருந்தார். அப்ப கொர்நேலியு தாராளமாய் ஒரு இருதயம் உடையவராக இருந்தார், ஒரு இரக்க குணமுள்ள ஒரு மனிதனாக, ஒரு உதவி ஈகை குணமுள்ளவராக காணப்பட்டார். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார் அவங்க கருமையா இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவேன், எச்ச கையில காக்கா ஓட்டாத ஆளுகளா இருக்கக்கூடாது. கொர்நேலியு தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, இப்ப கர்த்தருக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்களிலே நாம் தான தர்மம் செய்வதிலே உற்சாகமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் பணம் அதிகமாய் செல்வாக்கு அதிகமாய் இருக்கிறவர்களை விட செல்வாக்கு குறைவாய் இருக்கிறவர்கள் அதிகமான இரக்க குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வருமானம் மிக குறைவாக இருக்கிறவர்களை விட அதிக வருமானம் உள்ளவர்கள் ஈகையிலே, உதவி செய்வதிலே, தானம் செய்வதிலே, தர்மம் செய்வதிலே, கொடுப்பதிலே, உதவி செய்வதிலே தாராளமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு எலியாவை அனுப்பல, ஒரு பரதேசி வீட்டுக்கு தான் எலியாவை கர்த்தர் அனுப்பினார். ஆமேனா இல்லையா? அங்க போனேன்னு சொன்னா சட்டி கமித்தி வச்சிருப்பான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏலப்பால வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா நைட்டில் நீங்கள் எந்த டைம் போனீங்கனாலும் சாப்பாடு இருக்கும். ஆனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் பார்த்தியா, அவன் வீட்டுக்கு போய் பாருங்க, 9 மணிக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் டீ கொண்டு வைக்க மாட்டான். இல்லைங்க, எல்லாத்தையும் கமித்திட்டுங்க. ஏன்னா அளவாக போடுவான், அளவாக அளந்து அளவான பால். 4 பேருக்கு ஒவ்வொரு முழுங்குன்னா எவ்வளோ வருது? ஆளுக்கு 150 ml தான். 150 300 600. அப்போ 600ல் 100 லெஸ் 500, 1/2 லிட்டர் வாங்கு. 1/2 லிட்டர் 4 பேரும் கரெக்ட் பண்ணி பாலெல்லாம் குடிச்சிட்டு கழுவி வச்சிடணும்.
4 பேர் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கால் டம்ளர், 6 டம்ளர் சாப்பாடு, 6 டம்ளர் இவனுக்கு 1/2 டம்ளர், இவனுக்கு 1/2 டம்ளர், இவனுக்கு. அப்போ என்னாச்சு? மொத்தம் 2 டம்ளர் தான். 2 டம்ளர் அரிசி மட்டும் போடு அப்படின்னு 2 டம்ளர் சோறாக்கி சாப்பிட்டு கமித்தி வச்சிருவான். ஏமன் சம்பாதிக்கிறான் பார்த்தியா, லட்சம் அவன் அப்படி தான் இருப்பான். சோறை கருமையாக இருப்பான், மனசு வராது அவனுக்கு. கிறிஸ்தவங்க தான் தர்ம பிறப்பாக இருக்கணும். லேலுவை சொல்லுங்களே, கிறிஸ்தவர்கள் என்ன இருக்கணும்? தர்மங்கள். அதனால தான் இன்றைக்கி தேசத்தில் இன்றைக்கி எப்பொழுதுமே எந்த மார்க்கத்து ஜனங்களை விட கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் ஜனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், இப்படி ஏராளமான என்ன செய்கிறாங்க? சேவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். தர்மம் செய்கிறவராக காணப்பட்ட கொர்நேலியு எப்படினாரு? தர்மம் செய்கிறவராக, தான தர்மம் செய்கிறவராக காண இருந்தார். இப்போ தானம் தர்மம் செய்யும் பொழுது பைபிள் சொல்லுது அப்பொழுது தேவன் அவரோடு பேசுறாரு, கொர்நேலியுவே உடைய தான தர்மங்கள் என் சந்ததிக்கு கேட்கப்பட்டது. 31வது படிங்க. அதில் 31 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:31 படிக்க சீக்கிரம். ஆமென். இப்போ நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்திலே நலிந்தவர்களுக்காக, எளியவர்களுக்காக, உதவி தேவைப்படுவர்களுக்காக நம்முடைய கரத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நீட்டும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் தான தர்மங்கள் என்ன செய்யப்பட்டது? தேவ சமூகத்திலே கிடைக்கிறது. தேவ சமூகத்திற்கு வந்து அடைந்தது. உன் தர்மத்தை கர்த்தர் பார்த்துட்டாருப்பா. நீ செய்கிற தான தர்மத்தை கர்த்தர் பார்த்துட்டாரு. கர்த்தர் உன்னை நினைச்சிட்டு இருக்காரு. ஆமென், ஆமென். சங்கீதம் 41:1 இப்படி சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நேரமாகிறது, கவனிப்போம். ஆகவே இங்கே கொர்நேலியு அவர் குடும்பமாய் தேவனை ஆராதித்து தேவனுக்கு பணி செய்கிறவர் மாத்திரமல்ல, இரண்டாவது ஈகை குணமுள்ளவர். அது தான தர்மம் செய்வதிலே அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக சாட்சியாக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஏன் இதை நம்ம கவனிக்கணும்னு சொன்னா, இவர் பெரிய அதிகாரி. ஆமென். 100க்கு அதிபதி அப்படின்னு போட்டிருக்குது இல்லைங்களா? 100 பேருக்கு ஒரு அதிகாரியாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பெரிய ஒரு பண செல்வாக்குள்ளவனாக காணப்படுகிறார். ஆனால் அந்த பணக்காரனுக்கு அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன், பணக்காரனுக்கு ஈகை குணம் அதிகமாக இருக்காது. பணத்தோட பணம் சேர்க்கிறதுலாம் குறியா இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த இத்தாலியா பட்டாளத்தினுடைய 100க்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அவனிடத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட குணத்தை வச்சிருந்தாரு? தான தர்மம் செய்கிற குணத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. கொர்நேலியுனுடைய தான தர்மம் எத்தனை ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே காணப்படுகிறது? எத்தனை பேர் நம்ம தான தர்மத்தில் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது? நினைச்சு பாருங்க. நாம் தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக இருப்போம் என்றால் நாம் இந்த உலகத்திலே நமக்கு முன்பாக இருக்கிறவர்களிடத்திலே நாம் இரக்கம் கூட காட்டாமல் இருக்கவே முடியாது. ஆகவே மிகுந்த தர்மங்கள் செய்கிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய தர்மங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? என்னுடைய சன்னதிக்கு அது நினைத்தருளப்பட்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இறுதியாக அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி. ஆமென். யாருங்க என்ன வேலைங்க? 100க்கு எவ்வளோ பெரிய அதிகாரிங்க, எவ்வளோ வேலை இருக்கும் சொல்லுங்க, எவ்வளோ நேரம் தேவைப்படும், எவ்வளவு அவருக்கு பிஸியாக இருந்திருப்பார். ஆனால் பைபிள் சொல்லுது அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற மனிதனாய் காணப்பட்டார்.
நான் நினைக்கிறேன் அவன் ஜெபம் பண்ணுகிற மனிதனா இருந்ததுனால தான் அவ்வளவு பெரிய மேன்மை அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 5 ரூபா வேலை கிடைச்சிருச்சுன்னா போது ஜெபம் கட்டாயி போயிடுது. ஆமே, சொல்றது புரியுது உங்களுக்கு? நேரம், நம்ம ஜெபத்தை, நம்முடைய ஆராதனையை, நம்முடைய கர்த்தருக்குரிய காரியத்தை உங்களுடைய எந்த வேலை தடை செய்தாலும் அது ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 100க்கு அதிபதியினுடைய மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்த அந்த தேவ மனுஷனிடத்திலே ஆண்டவர் உள்ளே இருந்ததுனால நாம் பார்க்கிறோம், அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற மனிதனாக காணப்பட்டார். ஜெபத்தினுடைய வல்லமை அவர் அறிந்திருந்தார். ஜெபத்தினுடைய வெற்றியை அவர் அறிந்திருந்தார். ஜெபம் பண்ணா என்ன நடக்குங்கிறத அவர் அறிந்திருந்தார். ஆகவே பதவி எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பொறுப்பிலும் ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை அவர் ஒதுக்கி வைத்திருந்தார். எவ்வளவு பதவியும் பொறுப்பும் எனக்கு இருந்தாலும் அதை ஜெபம் என்ன செஞ்சு அந்த பதவி அந்த நேரம் ஜெபத்தினுடைய நேரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஆமே, இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க நேரம் இருக்கா? ஹலோ, உங்கள் மனசாட்சி தொட்டு பாருங்க, ஜெபிக்க நேரம் இருக்கா? இல்லை பாஸ்டர். ஏன் ஜெபிக்கல? டைமே இல்லை பாஸ்டர். உங்களை தூக்கி செங்கு கபிக்குள்ளே போட்டால் என்ன ஆவீங்க? பீஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு பாரு ஆண்டவர். யாரை தூக்கி போட்டாங்க சிங்க கபிக்குள்ள? சிங்க கபிக்குள்ள யார் போட்டாங்க? தானியேலை போட்டாங்க. சிங்க கபிக்குள்ள என்ன பண்ணாரு? சத்தமாக சொல்லுங்க. சிங்க கபிக்குள்ள நீ சிங்க கபிக்குள்ளேயே போட்டாலும் என்ன செய்வேன்? நான் ஜெபம் பண்ணுறதை நிறுத்த மாட்டேன். ஒரு கொடுமையான குற்றவாளிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை ஒரு கொடுமையான குற்றவாளிகளுக்கு தான் நீ சித்திரவதை அனுபவிச்சு சாகணும் அப்படிங்கிற மரண தண்டனை கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தது எப்படிப்பட்ட மரண தண்டனை? மிக கொடுமையான மரண தண்டனை. ஆணியை அடித்து, கையிலையும் கால்லையும் ஆணி அடித்து ரத்தமெல்லாம் கீழே வந்து அதில் சித்திரவதைப்பட்டு ரத்தமெல்லாம் கீழே போய் மயங்கி அப்புறமேட்டு சாகணும். தான் சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறது. டபக்குன்னு செத்துறது அது இல்லை. அப்போ இந்த தானியேலுக்கு ஒரு சித்திரவதை நிறைந்த ஒரு மரண தண்டனையை அந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சு. அவர் என்ன செய்தாராம்? சிங்க கெபிக்குள்ள தேவனை நோக்கி அந்தி சந்தி 3 வேளையிலும் தேவனை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். ஜெபித்து கொண்டு இருந்தார். ஆமென் சொல்ல மாட்டோமா? தானியேல் 6 சீக்கிரம். தானியேல் 6:10, தானியேல் 6:20, தானியேல் 6:10, தானியேல் 6:20 டக்கு டக்குன்னு வாசிப்போம். தானியேலோ என்றால் ஜபம் பண்ணுனா மீறுதல் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உசுருக்கு ஆபத்து என்பதை அறிந்த பொழுதிலும் போய் திறந்திருக்க செலுத்தினான். 20ங்க. அங்க எங்க ஜெபம் பண்ணாருங்க? 10ஆம் வசனத்துல எங்க ஜெபம் பண்ணாருங்க? எங்க ஜெபம் பண்ணாரு? வசனத்தை கேட்டீங்களா? எங்க ஜெபம் பண்ணாரு? 20ஆம் வசனத்துல எங்க ஜெபம் பண்றாரு? கெபிக்குள்ள. நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் என் ஜெபம் நிக்காது. நீ தூக்கு மேடையில் கொண்டுட்டு போனாலும் என் ஜெபம் நிக்காது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதான் தானியேல். கெபிக்குள்ள போயிங்க. தத்தமாய் தானியேலே தாசனே ராஜாவே வாழ்க. நான் என்ன பண்ணல? ஒரு சேதம் எனக்கு வராது, வர முடியாது. ஏன்னா நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்றாரு?
என் கூடவே இருக்கிறார். அது மட்டுமில்ல, என்னை எது கெடுத்து என்னை எது அழிக்க நீங்கள் திட்டமிட்டீங்களோ அதனுடைய வாயை ஆண்டவர் கட்டி போட்டாரு. ஜெபிக்கிற பிள்ளையே, உனக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லா தனைகுடிவிலையும் நீ ஜெபிக்கலன்னா அது அப்படித்தான் இருக்கும். நீ ஜெபித்தினா தான் அதனுடைய கூர் முறிக்கப்பட்டு அதனுடைய வாய் கட்டப்பட்டு அது உன்னை சேதப்படுத்தாம ஆண்டவர் உன்னை பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். நீ ஜெபத்தை விட்டீனா அப்படித்தான் இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீ ஜெபம் இல்லைன்னு சொன்னா இங்க போறேன் அங்க போறேன் அதை பார்க்குறேன் இதை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபம் என்ன செய்யும்? ஜெபம் என்ன செய்யும்? ஜெபத்தினுடைய வல்லமை என்ன? இதை கொர்நேலியு அறிந்திருந்தார். சபையே, இன்னைக்கு நீ அறிந்திருக்கிறாயா? இன்னைக்கு ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆராதனை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சபைக்கு வராத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இதை விட ஒரு விசுவாசிக்கு வேற என்ன முக்கியம்? தேவனுக்கு நாம் இடத்தை கொடுக்காமல் நாம் எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்? கொர்நேலியு அவ்வளோ பெரிய அதிகாரி, அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இன்னைக்கு கொர்நேலியு மாதிரி அதிகாரிங்க எவ்வளோ பெரிய அதிகாரிகளை கர்த்தர் வச்சிருக்காரு. நேரம் இல்லை பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர். அதனால தான் சத்துரு பிடிச்சுக்கிறான். பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவம், சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பங்கள் இல்லை. ஏன்? ஜெபம் இல்லை, ஆண்டவரை தேட நேரம் இல்லை. கொர்நேலியுவை போல பட்டாளத்தின் 100 அதிபதிகளுக்கெல்லாம் எப்பொழுதும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஜெபத்தை மறந்துட்டோம். சபை ஜெபத்தை மறந்துருச்சு. சும்மா வர்றோம், கொஞ்ச நேரம் உட்கார்றோம், போயிடுறோம். சகோதரா, ஜெபத்தின் வல்லமை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஜெபம் உன்னை ரட்சிக்கும், ஜெபம் உன்னை பாதுகாக்கும், ஜெபம் உன்னை விடுதலையாக்கும், அக்கினி சுவாலையிலிருந்து உன்னை காப்பாற்றும், சிங்கத்தின் கபியிலிருந்து உன்னை காப்பாற்றும், சிங்கத்தின் வாயை கட்டி போடும். அப்படியான இந்த உலகத்தில் உனக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் கிரியிலிருந்தும் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க ஜெபத்துக்கு. ஆமே, சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. கர்த்தருங்க சொல்றது உண்மையா இல்லையா? கர்த்தருங்க சொல்றது உண்மையா இல்லைங்களா? நான் ஜெபிக்கலன்னா அது இன்னைக்கு எனக்கு கவலையாக போயிடணும். ஏன்னா ஐயோ நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணலைங்க, கவலையாக இருக்குது. அப்படி இருக்கணும். கவலை பிடிக்கணும். உனக்கு சர்ச்சுக்கு போக முடியலங்கிற கவலை பிடிக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கலையே, இன்னைக்கு பைபிளை தொட்டு 2 நாளாக ஆச்சு. ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு விசுவாசியா, ஆண்டோடைய பிள்ளையா, நான் 2 நாளாக வேதத்தை தொடலையேங்கிற அந்த கவலை உன்னை பிடிக்கணும். இந்த கவலை நமக்கு வராததுனால தான் உலக கவலை நிறையா வந்துருச்சு. புரியுது உங்களுக்கு? பைபிள் சொல்லுது, நீ ஆண்டவருக்குள்ள உன் வாழ்க்கையை நிரப்பலன்னா உன் வீடு வெறுமையாய் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து போய் இன்னும் 7 பிசாசுகளை கொண்டு வந்து உள்ளே குடியிருப்பான். நமக்குள்ள என்ன இருக்கணுமோ அது இல்லைன்னா எது இருக்கக்கூடாதோ அது வந்து உட்காந்துக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? தேவனுக்குரிய கவலை உங்களுக்கு வரலன்னா உலகத்துக்குரிய கவலை வந்து உட்காந்துக்கும். 3 காரியங்களை பார்த்தோம், முடிச்சுட்டு 3 காரியங்களை பார்த்தோம். 1, அவன் குடும்பமாய் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். 2வது, அவர் எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள ஒரு அதிகாரியாக இருந்த பொழுதும் கூட ஏழைகளை குறித்து, திக்கற்றவர்களை குறித்து, ஏழைகளை குறித்து அவர் தானம் தர்மங்கள் செய்வதிலே அவர் எவ்வளவு மிகுந்த தானம் தர்மம் செய்வர்களாக காணப்பட்டார். ஈகை குணமுள்ள ஒரு மனிதனாய். 3வதாக என்ன பார்த்தோம்? எப்பொழுதும், அந்த வார்த்தை விட்டுறக்கூடாது, அப்படித்தானே இருக்குதுங்க, எப்பொழுதும். அதுதான் கிறிஸ்தவ குடும்பம், அதான் தேவனுடைய பிள்ளையின் குடும்பம். சபையே, சாக்கு போக்கை விட்டு விடுங்கள். தேவனுடைய காரியத்தில் வேறு எதுலேயுமே நாம் சாக்கு போக்குகள் தேவனுக்கு வேதனையை கொண்டு வரும். உங்கள் சாக்கு போக்குகள் தேவனுக்கு கவலையை கொண்டு வரும். ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை உண்டாக்கினதுக்காக நான் என்ன செய்தேன், என்ன இருதயம் வேதனைப்படுகிறது என்று சொன்னார்.
நம்மளை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுற மாதிரி நடக்க வேண்டாம். இன்னைக்கு ஜெபம், ஆவிக்குரிய காரியங்கள், சபைகள், ஆண்டவருக்கு ஊழியம் என்பது இன்றைக்கு நமக்கு எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, கொர்நேலியை போல நற்குணங்கள் எனக்குள்ளே எங்கள் குடும்பத்திலும் காணப்பட நாங்கள் விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்திருத்து நிற்போமா?